ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். எப்படியாவது திமுகவை வீழ்த்தி மீண்டும் ஆட்சியை பிடிச்சிட்டு முதல்வராக உட்காரணும் அப்படின்ட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிர பிரச்சாரங்களை மேற்கொண்டு வராரு. இந்த நிலையில தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சசிகலா, ராமதாஸ், கிருஷ்ணசாமி இவங்க 3 பேரும் ஒரு பெரிய வியூகத்தையே உண்டாக்கி சிக்கலை ஏற்படுத்திட்டு வராங்க. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். தமிழகத்துல தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைஞ்சிருக்கு. இன்னைக்கு தான் பிரச்சாரத்துக்கு கடைசி நாள். இதனால அரசியல் கட்சி தலைவர்கள், வேட்பாளர்கள் இன்னும் அப்படி அனைவரும் கடைசி கட்ட பிரச்சாரத்துல தீவிரம் காட்டிட்டு வராங்க. நடைபெற இருக்கக்கூடிய இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்தி எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு முனைப்போட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. எடப்பாடிக்கு எதிராக 3 தலைகள். இதனால தமிழகம் முழுவதும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரிச்சு தீவிர பிரச்சாரம் செய்து வராரு. கடந்த 5 ஆண்டுகளா திமுக ஆட்சி செஞ்சிருக்காங்க. இதனால எதிர்ப்பு அலைகள் பெருசா இருக்கும். அதனை சாதகமாக்கி வென்று விடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாங்க. இந்த நிலையில தான் எடப்பாடி பழனிசாமியோட கனவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த 3 பேர். அவர்கள் தான் சசிகலா, பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் புதிய தமிழகம் நிறுவனர் கிருஷ்ணசாமி. இதில் சசிகலாவை அதிமுகவில் இருந்து நீக்கியதால் அவர் எடப்பாடி பழனிசாமி மீது ஏற்கனவே கடும் கோபத்தில் இருக்காங்க. இதனால சமீபத்துல அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற பெயர்ல கட்சியை தொடங்கி பாமக நிறுவனர் ராமதாஸோட கூட்டணி அமைச்சாங்க. இந்த கூட்டணியில சசிகலா 75 வேட்பாளர்களையும் நிறுத்திருக்காங்க. இதுல சுமார் 50% பேர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இவர்கள் அனைவருமே தெற்கு மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல தொகுதிகளில் களமிறக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா தேவர் சமுதாய மக்கள் அதிகமுள்ள தொகுதிகளில் வேட்பாளர்களாகவும் நிறுத்தப்பட்டிருக்காங்க. இந்த தொகுதிகளில் எல்லாம் சசிகலா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பிரச்சாரம் செய்யறாங்க. இதனால தேவ சமுதாய ஓட்டுகளை சசிகலா பிரிக்கிறதுன்றது அதிமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல மகன் அன்புமணியுடனான பிரச்சனையால தனி அணியா ராமதாஸ் செயல்பட்டு வராங்க. இவர் வட மாவட்டங்கள்ல வன்னியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய 37 தொகுதிகள்ல வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. மருமகளான சௌமியா அன்புமணி போட்டியிடக்கூடிய தர்மபுரி தொகுதியிலையும் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காரு. அதிமுக கூட்டணியில அன்புமணியின் பாமக இருக்காங்க. இதனால ராமதாஸ் வேட்பாளர்கள் பிரிக்கும் ஒவ்வொரு ஓட்டுகளும் அதிமுக கூட்டணி மற்றும் அன்புமணியோட பாமகவினருக்கு சிக்கலை ஏற்படுத்தும். அதே போல புதிய தமிழகம் நிறுவனர் டாக்டர் கே கிருஷ்ணசாமி மேற்கு மற்றும் தென் மாவட்டங்கள்ல சுமார் 60 தொகுதிகளில் வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்காரு. கிருஷ்ணசாமி தேவேந்திர குல வேளாளர். இவருக்கு தென் மாவட்டங்கள்ல கணிசமா வசிக்கும் தேவேந்திர குல வேளாளர் மக்களிடம் நல்ல ஆதரவு இருக்கு. தற்போது அவரும் அதிமுகவை தான் குறிவச்சு அடிச்சு வராரு. இதனால அவரும் அதிமுக வேட்பாளர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தற்போதைய தேர்தல் வழக்கத்தை விட வித்தியாசமா இருக்கு. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி இருந்தாங்க. அவருடைய வேட்பாளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் கணிசமான அளவுக்கு வாக்குகளை பிரிப்பாங்க. இதனால வெற்றி பெறும் வேட்பாளருக்கும் 2ஆம் இடம் பிடிக்கும் வேட்பாளருக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் குறையலாம். இதனால ஒவ்வொரு வாக்குகளும் முக்கியம். அதிமுகவுக்கு செல்லக்கூடிய சுமார் 1000 முதல் 3000 வாக்குகளை சசிகலா, ராமதாஸ், கிருஷ்ணசாமியின் வேட்பாளர்கள் பெற்றா கூட அதிமுக, பாமக வேட்பாளர்களின் வெற்றியை பாதிக்கலாம் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் கூறுகிறாங்க. ஏன்னா கடந்த 2021ல 25 தொகுதிகளில் வெற்றி வித்தியாசம் 3000 வாக்குகளுக்கும் குறைவாகவே இருந்தது. 4 முறை போட்டியால இந்த முறை குறைஞ்ச ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெறும் வேட்பாளர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கலாம். அதனால ராமதாஸ், சசிகலாவின் மூவ் அதிமுக, பாமக மற்றும் அதோட கூட்டணி வேட்பாளர்களுக்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதன் மூலமா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சசிகலா, பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் கிருஷ்ணசாமி ஆகியோரால எடப்பாடி பழனிசாமியின் முதல்வர் அரியணை கனவுக்கு சிக்கல் வரலாம் அப்படின்னு வார்னிங் செஞ்சிருக்காங்க அரசியல் நோக்கர்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.
ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.